எல்லோருக்கும் வணக்கம். கிரீன் டிராகன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாகசம் செய்ய தயாராகுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நூன் செக்கோட பேசிக். நீங்கள் முதல்ல நூன் செக் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வெயிட்லெஸ்ஸாக வாங்கிக்கிங்க. வெயிட்லெஸ்ஸான நூன் செக் வச்சு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி வச்சு பயிற்சி பண்ணிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நூன் செக்கோட பேசிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து முதல்ல நூன் செக் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஹேண்ட்ஸில் கையில் இந்த ரொட்டேஷன் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 செகண்ட். இப்போ ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ again இந்த ஹேண்ட்ஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த ரொட்டேஷனு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அவ்வளோ நூச்சுங்க ஹேண்டில் பண்ணுறது கைக்கு நல்லா பலம் வேணும். சரிங்களா? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேண்ட்ஸ் எக்ஸசைஸ்லாம் எல்லா எக்ஸசைஸுமே கம்ப்ளீட்டாக பண்ணிடணும். நம்ம ஆல்ரெடி போட்டுருவோம் எல்லா எக்ஸசைஸும், அது எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. இருந்தாலும் ஹேண்ட்ஸ் எக்ஸசைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கணும். சரிங்களா? ஹேண்ட்ஸ் எக்ஸசைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா நூன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பொசிஷனில் வச்சுருக்கீங்க. இந்த பொசிஷன்லேருந்து அப்படி கொண்டு வருங்க. இது எப்படி இருக்கணும்னா சங்கிலி வந்து இப்படி இறங்கக்கூடாது. இப்படி இறங்குச்சுன்னா இப்படி வரும். இந்த சங்கிலிக்கு கொஞ்சம் மேலே இந்த இடம் வந்து இந்த இடத்துல படுற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இருக்கு பாருங்க. இந்த பொசிஷன் இந்த கையை பார்த்தீங்கன்னா இப்படி இல்லாமல் இப்படி ஓப்பனில் கொண்டு வருங்க. பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு போக நீங்கள் எந்த மாதிரி பொசிஷன் ஒன்று எடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் பயிற்சி பண்ணுறப்போ இந்த மாதிரி எடுத்து வரணும். இந்த பொசிஷனில் இருக்குங்க. இப்படி கொண்டு வரும்போது இந்த கை இப்படி ஓப்பனில் வரணும். நெக் அப்படி கீழே வச்சுங்க. நெக் அதே பொசிஷன் எடுத்துங்க. அப்படி போடுங்க. அதே பொசிஷன். இப்போ ஆப்போசிட் ஹேண்ட்ஸ் பண்ணுற பாருங்க. இந்த பொசிஷனில் இருக்குது. இப்படி கையை இப்படி வச்சு இல்லாமல் இந்த ஸ்டோன் வந்து இப்படி ஓப்பன் கொண்டு வாங்க. இதை இப்படி ரொம்ப தொங்க விடாமல் அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி இந்த பொசிஷன் வைங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் அப்படி திரும்ப அதே 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 times. Again 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் வச்சு இப்படி வருது. இந்த ஹேண்ட்ஸு அப்படி கொண்டு வந்து இப்படி மேலே வரும். இப்போ அதே பொசிஷனுக்கு போங்க. அதே பொசிஷனுக்கு இப்போ இந்த ஹேண்ட்ஸுக்கு இந்த ஹேண்ட்ஸுக்கு இப்போ மேலே போங்க. இப்போ சேம் இந்த பொசிஷனு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த பொசிஷனில் இருக்கு. நல்லா பார்த்துக்க. இப்படி வச்சுருக்கோம். இதில் இருந்து அப்படி சொல்லிட்டு இப்படி கேட்ச் 1 2 3 4 5 10. 1 2 3 4 5
பொசிஷன் வந்துட்டு இதில் இருந்து அப்படி அப்படி வரும் டெஸ்ட். சரிங்களா? அப்படியே இப்படி பார்த்தீங்களா? அந்த பொசிஷன் இருந்து அப்படி ஒரு டெஸ்ட். இப்போ இது இப்படி ஒரு டெஸ்ட். 1 2 3 6 7 8 9 10. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்ல இருந்து நல்லா பார்த்துங்க. 1 2 3 4. இதில் 1 திரும்ப இந்த பக்கம் 2 திரும்ப இதே பக்கம் 3 4. இந்த மாதிரி கொண்டு 3 4 5 6 7 8 9 10. இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த பக்கம் இருக்குது 1 2 3 4 5 7 8 9 10. 1 திரும்ப அடிப்பு 2 திரும்ப அடிப்பு 3 4 5. இப்போ இந்த கையில் இந்த கைக்கு போடுறதுக்காக கொண்டு போய் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ இதில் செய்கிறாங்க. இப்படி கேட்சி திரும்ப எடுத்துருக்கோம். கேட்சி திரும்ப எடுத்துருக்கோம். 3 4 5 6. இப்போ பேக்வேர்ட் ஃப்ரண்ட்வேர்ட் பார்க்குறேன். இந்த பொசிஷன்லேருந்து நீ டச் கொண்டு போங்க. இதை இப்படி போட்டு இந்த மாதிரி சொன்ன மாதிரி இந்த பொசிஷன் கொண்டு வந்துடுங்க. இதுலேருந்து இந்த கை கேட்ச் பண்ணி அப்படி போட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? இது பேக்வேர்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? இது பேக்கில் அது டச் ஆகி இப்படி வந்துடும். ஓகேங்களா? அதே அகைன் பாருங்கள். அப்படி கொண்டு போய் திரும்ப இப்படி கொண்டு வருங்க. அது ஸ்டாண்டிங் ஆகிறப்போ கொஞ்சம் உஷாராக நீங்கள் விட்டுருவாங்க. இங்கே நீங்கள் இப்படி அப்படி விட்டிங்கன்னா இங்கே அங்கெல்லாம் அடிப்படும். சரிங்களா? அதனால் ஸ்டாண்டிங் ஆகிறப்போ இப்போ இதுலேருந்து இப்படி கொண்டு வரீங்கன்னா இப்போ இதுலேருந்து கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து கொண்டு போகும்போது இது கொண்டு வந்து வரும்போது நீங்கள் கை இந்த பொசிஷன் கொண்டு வந்துடும். ரொம்பலாம் கொண்டு போட்டல நீங்கள் கை இந்த பொசிஷன் கொண்டு வந்து ஷோல்டர் நேராக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இப்படி ரொம்ப டவுன் பண்ணாமல் கரெக்டான பொசிஷன் அப்படி வச்சிங்கன்னா கரெக்டான இருக்கும். சரிங்களா? அகைன் இப்போ சேஞ்ச் ஆன்ஸில் பாருங்கள். இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு வரும். டைம் கேட்ச் இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு வரும். சரிங்களா? கொண்டு போய் ஓகே போகும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வரணும். சரிங்களா? ஆனால் பேசிக்கை நீங்கள் கரெக்டாக பயிற்சி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆயுதத்தை ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சூப்பராக வரும். அதனால் பேசிக்கே நீங்கள் வந்து பேசிக்லேயே கரெக்டாக பண்ணாமல் பண்ணோம்னா அதுக்கப்புறம் கரெக்டாக வர்றது கஷ்டமாயிடும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு பேசிக்கை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு இப்படி கொண்டு வாங்க. இந்த பொசிஷன் இருக்குது. இப்போ இப்படி போட்டு நம்ம பிடிச்சோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்படி போட்டு இதுக்கு நேராக கொண்டு வரீங்க. இந்த இடத்துல இதுக்கு நேராக கொண்டு வரும்போது நீங்கள் போய் ஃபஸ்ட்டு இப்படியே நீங்கள் பயிற்சி பண்ணுவோம். இந்த மாதிரி கொண்டு போயிட்டு திரும்ப 2 3 4 5 இப்போ இந்த 1
இப்போ நைன்ஸில் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வர பாருங்க. போட்டு கொண்டு வருங்க இந்த இடத்துல நேராக அப்படி கொண்டு வந்து இப்படி கேட்ச் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு அப்படி எடுத்து வந்து இதுக்கு நேராக இங்கே எடுத்து வருங்க. இங்கே எடுத்து வரும்போது இது வந்து இது மேலே வருங்க. இது மேலே வரும்போது நீங்கள் கரெக்டாக அதை அப்படி கேட்ச் பண்ணுங்க. சரிங்களா? சரி, அதுதான். இது வந்து கொஞ்சம் நீங்கள் இவ்வளோ அகலமாக கொஞ்சம் வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கேட்ச் பண்ணுங்க. பாருங்க, ஸ்லோவாக. இந்த கை இப்படி போகணும். இந்த கை வந்து இந்த இடத்துக்கு இங்கே போகணும். சரிங்களா? இங்கே போயிட்டு இப்படி வாங்க. 3 4 5. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி பின் மண்டியில் நிறைய பேர் அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அடிச்சிக்காமல் நீங்கள் பார்க்கணும். அதனால தான் நீங்கள் முதல்ல நான் சொன்ன அந்த பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோணுச்சுட்டு உங்களுக்கு இந்த மூமெண்ட்டு நல்ல மாதிரியாக வரும். சரிங்களா? இந்த இடத்துல கேட்ச். சரிங்களா? 1 2 3 4 3 4 5 6. இப்போ இல்லை 1 2 3 4 5. இப்போ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு 5 கவுண்ட்டு உங்களுக்கு செய்து காட்டினேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ 5 கவுண்ட் இல்லாமல் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூல் செட் வந்து சூப்பராக வரும். சரிங்களா? அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் இருக்கீங்க அப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி கொண்டு வருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் இருக்கீங்க 1 2 3 பார்த்தீங்க. ஈஸியாக சேர்த்து இந்த மாதிரி இந்த பேஜ் இருக்கு. ஓகேவா? அகைன் பேக் 1 2 3. ஓகேவா? 1 2 3 2 1 2 3 4 1 2 3 5 1 2 3 6 7 8 9 10. இப்போ இங்கே வச்சுருக்கீங்க. இங்கேருந்து 1 2 ரிவர்ஸில் 1 இங்கே இருக்குது. 1 ஸ்பெஷல் 1 2 3 திரும்ப போயிட்டு இங்கே கொண்டு. சரியா? செகண்ட் ஸ்பெஷல் 1 2 3 4 5 10. That's 10 years. One, two, three, four, five. இதில் ரெண்டு தனித்தனியாக பண்ணோம். இதில் ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணுறோம். சரிங்களா? 5 7 8 9 10 1. இந்த பொசிஷனில் இருக்கீங்க. பேக் டச் 1 2 3 4
இந்த மாதிரி இப்போ இதே ஸ்டாண்ட்ஸில் சரிங்களா, இந்த பொசிஷனில் இருக்கு ஸ்டாண்ட் ஃபார் ஸ்டாண்ட் அப்படி போகிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சேஞ்ச் லிஃப்ட் stand 1 2 3 4 5 6 7 8 9 10. For கொண்டு போய் நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சைக்கிள் இந்த இடத்துக்கு வரும். இடத்துக்கு வந்து திரும்ப ரிட்டன் இது வரும். அது வரும்போது இது போட்டு திரும்ப ரிட்டன் இது வரும்போது இருக்காது. 1 2 3 5 6 7 8 Entiende? Sebenarnya ada juga bahkan 1 2 3 4 5 இந்த நூல் செக்குக்கான பேசிக்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். அதே நேரத்தில் நூல் செக் லெசன்ஸும் நம்ம பண்ண போகிறோம். அந்த நூல் செக் லெசன்ஸில் இப்போ வரப்போகிற சில சான்ஸும் உங்களுக்கு நான் முன்னாடியே பேசிக்காக கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா நூல் செக் லெசன்ஸும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே அப் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த லெக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற டவுன் அப்படியா. இப்போ இந்த லெக்கு ஃப்ரண்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த லெசன்ஸில் வர ஒரு பகுதியாக நீங்கள் அது கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெசன்ஸை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். சரிங்களா? எல்லா மூமெண்ட்டையுமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க. அதனால தான் நான் தனித்தனியாகவும் கொடுத்துருக்கேன். இந்த மூமெண்ட்டும் சரி இந்த மூமெண்ட்டும் சரி நீங்கள் தனித்தனியாக முதல்ல ஒன்றா பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லெசன்ஸை மொத்தமாக பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ முதல் பாட்டு down, then inside up பண்ணிட்டு லெஃப்ட் பண்ணிட்டு இந்த பொசிஷன் சரிங்களா? இந்த பொசிஷன் வந்து நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் வந்து ஃப்ரண்ட் ரொட்டேஷன் பண்ணி பேக். இப்போ பேக் ரொட்டேஷன் பண்ணி பேக். இப்போ எந்த ஆன்சர் ஊழிச்சு வச்சுருக்கோ அதுக்கு நேரான இல்லைங்க ஃப்ரண்ட்டில் ஃபாரஸ்டன்ஸ் ப்ராடாக லைட்டாக ஃபாரஸ்டன்ஸ் வச்சு ஸ்விங்ஸ் பண்ணி ரிட்டன் எடுத்ததும் இந்த பேக் ஹேண்ட்ஸில் கேட்ச் பண்ணி அப்படி ரொட்டேட் வரும்போது இந்த லெக் திரும்ப அதே சரிங்களா? அதே இப்போ அதே மூமெண்ட் ஃப்ரண்ட் ரொட்டேஷன் கேட்சி, பேக் ரொட்டேஷன் பேக் ஸ்டாண்டு. நெக்ஸ்ட்டு எந்த ஹேண்ட்ஸில் யூஸ் வச்சுங்க அது நேரான லெக்கை ஃப்ரண்ட்டில் எடுத்து ஒரு ஸ்விங்ஸ் பண்ணி ரொட்டேஷன் மேலே எடுத்துட்டு வந்து இந்த கேட்ச் சரிங்களா? அந்த லெக்கில் இருந்தது இல்லை. இதில் ஒரு ஸ்விங்ஸ் பண்ணி திரும்ப திரும்பும்போது மேலே ரொட்டேஷன் பண்ணும்போது கேட்ச். இந்த கேட்ச் கொண்டு வந்ததும் ஆப்போசிட் லெக்கில் ஒரு கிக் பண்ணி போய் இந்த ஹேண்ட்ஸில் ஸ்டார்ட் down, one front rotation, catching, back rotation,
பேக் ஸ்டாண்டு 3 அதுக்கு நேரான எந்த ஆன்சர் வேணும்னு சொல்லி அது நேரான லெக் ஃப்ரண்ட்ல வச்சு ரொட்டேஷன் போட்டு திரும்ப பேக்கில் கேட்ச் இருந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணும்போது திரும்ப ஸ்ட்ரெயிட் அகைன் ஃப்ரண்ட் ரொட்டேஷன் கேட்ச் பேக் ரொட்டேஷன் ஸ்டாண்ட். இப்போ அது இந்த எந்த ஆன்சரில் முடிச்சிருந்தோ அதுக்கு நேரான லெக் ஃப்ரண்ட்ல வச்சு ஒரு பிஞ்ச் பண்ணிடுவோம் சரிங்களா. இங்கே ஒரு பிஞ்ச் அப்படி பண்ணி திரும்ப எடுக்கும்போது ஹெட் ரொட்டேஷன் மேலே ஹெட்டுக்கு மேலே ரொட்டேஷன் பண்ணி ஹெட்டுக்கு மேலே ரொட்டேஷன் பண்ணி அடிக்காது. இந்த கேட்ச் முடிஞ்சதுன்னா பேக் லெக்கில் ஃப்ரண்ட் கிக் பண்ணி